வாழ்வில் புயல் வந்து வதைத்த போது வாடினேன், வதங்கினேன், வழிபிறக்கவில்லை. இறைவா உன்னை அழைத்த போது வந்தாய், அமைதி எனக்கு தந்தாய். இறைவன் என்ற மாபெரும் சக்தியில் நீங்களும் நானும் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உண்மையை வலியுறுத்த, இறைவனோடு நாம் ஒன்று இருக்கக்கூடாது என்பதற்காக சாத்தான் செய்கின்ற சூழ்ச்சிதான் பாவம். பாவம் என்றால் என்ன? சின், SIN, சேட்டன் இன் நேச்சர் என்று சொல்வார்கள். பாவம் என்பது இந்த உலகத்தில் இருக்கிறது. நீங்களும் நானும் பாவிகளாக வேண்டும் என்பதுதான் சாத்தானின் முனைப்பாக இருக்கிறது. நாம் சாத்தானை பார்த்தது கிடையாது, சாத்தானின் சூழ்ச்சிகளை பார்த்தது கிடையாது. ஆனால் சாத்தான் இருக்கிறான் என்பதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும். இது எதனால்? இது விண்ணகத்தில் ஒரு போர் மூண்டது. இதை திருவெளிப்பாட்டு நூல் அழகாக சொல்லுகிறது. 12ஆம் அதிகாரத்திலே ஒரு அரக்க பாம்பு என்ன செய்கிறது? ஆதாம் ஏவாளையும் யாவே இரண்டிடமிருந்து பிரித்து விடுகிறது. அப்பொழுது விண்ணகத்திலே ஒரு போர் மூண்டது. என்ன போர்? சம்மனசுகளிடையே போராட்டம், யார் பெரியவர்கள் என்று. அதில் போராடிய இந்த சம்மனசுகள் தோற்று போய் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் கீழே வந்து விட்டார்கள். இவர்கள் வந்தவர்கள் தான் உங்களையும் என்னையும் இன்று பாவத்தில் விழச் செய்கிறார். பாவம் என்றால் என்ன? பாவம் என்றால் கடவுளின் அருளை பெற வேண்டாம் என்று சொல்வது. பாவம் என்றால் கடவுளையும் மனிதனையும் பிரிப்பது. பாவம் என்றால் கடவுளுடைய ஆசீர் வேண்டாம் என்று சொல்வது. பாவம் என்று சொன்னால் நீங்களும் நானும் கடவுளின் பிள்ளைகள் என்பதை மறுக்க சொல்வது. பாவம் என்றால் என்ன? நீங்களும் நானும் கடவுளின் சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள் என்பதை மறுத்து விடுவது. சாத்தான் ஒரு பெரிய சுயநலவாதி, பச்சோந்தி. எப்படி என்றால், மனிதன் எது பலவீனமாக இருக்கிறானோ அதை சாத்தான் கையில் எடுத்துக் கொள்ளுகிறார். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த 3 நிலைகளும் மனிதன் யார் மண்ணாசையில் பாதிக்கப்படுகிறான் அவனை இழுக்கிறது. பெண்ணாசையில் ஒருவர், அல்லது பொருளாசையில், அல்லது பதவி ஆசையில் இருப்பது. பஞ்சில் நடந்தாலும் பாதத்திற்கு வலிக்கும் என்று நெஞ்சில் சுமந்தேனே, நெருஞ்சியாய் போனதேனோ, பூச்சரத்து வச்சாலும் கூந்தலுக்கு பாரம் என்று வஞ்சி உனக்காய் வருந்தினேனே, வஞ்சகியாய் போனதேனோ, கங்கை நதியாய் ஓடி வந்தாய், குளிர்வித்தாய், குணமளித்தாய், பொங்கிடும் கண்ணீர் வெள்ளத்தில் அமிழ்த்து விடவாய் என்ற ஒரு சோக ராகத்தை சுரம் பிரித்து ஒரு ஆனந்த ராபகமாக, அபூர்வ ராகமாக மாற்றிக்கொண்டிருப்பதுதான் இறைவனின் அருள். ஆகவே நீ இன்றி வாழும் வாழ்க்கை தீயின்றி என்னை சுடும். ஆகவே என்னாலும் இருப்பேன் உன்னோடு, என் துன்பங்கள் தொலையட்டும் என்றோடு என்ற உணர்வோடு ஒரு அற்புதமான நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். விவிலியத்தை எழுதியவர் ஜெரோம். இவர் ஒரு பெரிய குகையில் எழுதி கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் இறைவன் அவருக்கு கடவுள் காட்சி கொடுக்கிறார். நம்முடைய வார்த்தையை எழுதி கொண்டிருக்கிறானே, இவனுக்கு ஒரு வல்லமை தர வேண்டும் என்று ஆசைப்பட்டு அங்கே வருகிறார். ஒருவர் யாராவது நம் வீட்டிற்கு வந்தால் அவருக்கு நாம் கொடுப்பது நம்முடைய மரபு. ஆகவே ஜெரோம் கடவுளை பார்த்து, கடவுளே, என்னுடைய இல்லத்திற்கு நீ வந்து விட்டீர், உங்களுக்கு நான் என்ன தருவது? நீ எது வேண்டுமானாலும் கொடு என்று கேட்கின்ற பொழுது, கடவுளே, என்னிடம் இருக்கிற அறிவை எடுத்துக்கொள் என்கிறார் ஜெரோம். கடவுள் சொல்லுகிறார், அதில் என்னிடம் நிறையாக இருக்கிறது, நான் தாண்டா உனக்கு அறிவை கொடுத்தேன். கடவுளே, என்னிடம் நிறைய செல்வம் இருக்கிறது, எடுத்துக்கொள். செல்வத்தின் அதிபதியாக இருக்கிறவனே நான் தானே, வேறு என்ன வேண்டும் கடவுளை? எனக்கு ஒன்றும் தெரியவில்லையே, நீயே கேளப்பா என்று கடவுளிடம் கண்ணீரோடு நிற்கிறான் ஜெரோம். அப்பொழுது கடவுள் சொல்லுகிறான், உன்னுடைய பாவத்தை கொடு, உன்னுடைய பாவத்தை கொடு, அதுதான் என்னிடம் இல்லாதது ஒன்று உன்னிடம் இருக்கிறது, அதை கொடு. ஜெரோம் சாஷ்டாங்கமான விழுந்து தன்னுடைய பாவங்களை கொடுத்ததாக வரலாறு பதிவு செய்கிறது. ஆக இந்த சூழலில் கடவுள் இந்த தவக்காலத்தில் உங்களிடம் என்னிடம் இருப்பார், உன்னுடைய பாவங்களை என்னை கொடுத்து விடு, விண்பிலும் விண்மையாக நான் மாற்றி விடுவேன் என்று குறிப்பிடுகிறார் கடவுள். ஆகவே விண்ணை கண்டேன், வியப்பு கொண்டேன்,
மண்ணை கண்டேன், மதிப்பு கொண்டேன், காற்றை கண்டேன், கற்றுக்கொண்டேன், நிலவை கண்டேன், நிம்மதி கொண்டேன், நாயை கண்டேன், நன்றியை கண்டேன், இரும்பை கண்டேன், சுறுசுறுப்பை கொண்டேன். இறைவன், நான் உன்னை கண்டேன், அதில் என்னை கொண்டேன் என்ற உணர்வோடு வாழுகின்ற வரத்தையும் தைரியத்தையும் திடத்தையும் நீ தருகின்ற பொழுது பாவிப்படும் துன்பத்தை பார்த்து இறங்காது இருந்தால் ஆவிக்கு உறுதுணை ஆரையா பராபரமே என்கிறான் அப்பர் பெருமான். ஆக நெஞ்சம் உனக்கே இடமாக வைத்தேன், நினையாது ஒருபோதும் இருந்தறியர் என்று குறிப்பிடுகிறார். ஆக கடவுளை நினைத்து வாழ்ந்து வளர்ந்து உயர்ந்து உன்னதம் அடைந்து இறை ஆசிரை பெற உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நன்றி.